எம்மா தாயே ஈஸ்வரி லோகமாதா அங்காள பரமேஸ்வரி. சொல்வதை மக்கள் கேட்டு வாய்ந்தால் நல்லதே நடக்கும் நாடு முழுவதும். தயவு செய்து நாட்டில் உள்ள தாய்மார்கள் அனைவருக்கும் தந்தைமார்கள் அனைவருக்கும் கைகூப்பி வேண்டிக் கொள்கிறேன். சொல்வதை இதை உறுதியாக கடைசி வரையிலையும் ஆன் பண்ணி பாருங்கள். இதனால் என்ன பலன் அப்படி என்று உங்களுக்கு உண்மை தெரியும். ஏதோ இவன் தாடி விட்டுனுங்கிறான் சன்னியாசி போய் சொல்லலாம் கேவலமாக நினைக்காதீங்க. நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், குடும்பத்தில் நன்மைகள் உருவாகும், கெடுதல் ஒழியும், நல்லது நடக்கும், நன்மைகள் உண்டாகும். சொல்வதற்கு க்ளீனாக இதை கடைசி வரையிலையும் வச்சு பார்க்கணும். அனைத்து பேர்களுக்கும் உங்களை தெய்வமாக வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் நல்ல முறையில் வளர வேணுமென்றால் செல்போன் கையில் கொடுக்காதீர்கள். செல்போன் பவராகப்பட்டது கண் பார்வையை கெடுத்துவிடும். அதே போல் சாப்பிடும்போது தயவு செய்து ஆணோ பெண்ணோ செல்போனை வச்சுன்னு அதை பார்த்து சாப்பிடாதீங்க. டிவி ஆன் பண்ணிட்டு அதை பார்த்துன்னு சாப்பிடாதீங்க. செல்ஃபோனும் டிவியும் பார்த்துன்னு சாப்பிட்டால் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அதே எபிட் அதிகமாகிடும். பிள்ளைகளுக்கு பார்வை குறைச்சிடும், படிப்பு இருக்காது. அதே போல் நீ 1000 குரல் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காது. பிள்ளைகள் மூளையை பாதிக்கும். பல வகையில் உடம்பில் வியாதிகளை உருவாக்கிவிடும். பிள்ளைகள் பார்வை குறைச்சிடும், மூளை சிதற விட்டுடும். நீங்கள் வேணால் சிந்தித்து பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் டிவி ஓடும்போது செல்ஃபோனை கையில் வச்சுன்னு பசங்க சாப்பிடும்போது வயசு வந்த பிள்ளையோட நீ கூப்பிட்டு பாரு, எங்கே நாயனோடும் கேட்காது. அந்தளவு புள்ளிகளை கெடுத்துட்டீங்க நாடு பூரா. பிள்ளைங்க கையில் குழந்தை கையில் செல்லை கொடுத்து புள்ளியில் பூராத்தையும் வீணாகிறீங்க. தயவுசெய்து பிள்ளைகள் வளர்ச்சிகளை கெடுக்காதீங்க. லைஃப்பில் பிள்ளைங்க நல்லபடியாக வளரணும், நல்லா இருக்கணும், பார்வை க்ளீனாக இருக்கணும்னா பிள்ளைங்களுக்கு காலையில் ஏந்திரிச்சு பிள்ளைகளுக்கு வாழைப்பாடு அரிசி விடி சொல்லி கொடுக்கணும். அந்த நாளையில் அரிசி விடி சொல்லி கொடுத்தாங்க. புளிவு நல்ல படிப்பு நல்ல அறிவு உள்ள புளிவில் அறிஞ்சு நோய் நொடி வராமல் நல்லா அறிஞ்சு பார்வை க்ளீனாக இருக்குது. இது வரையும் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஏஞ்சி செல்ஃபோனு தான் கையில் கொடுக்குறீங்க. ஏன்னா பொண்ணாக போகிறவங்களுக்கு வேலை மீதியாகட்டும், புள்ளை தூக்குற வேலை மீதியாகட்டும் பார்க்க. நீங்கள் தான் புள்ள முன்னால் செல்லை பிடிக்கிறீங்க. இப்படி செல்லை நம்ம பயமுற அளவுக்கு செல்லுக்கு ஆன் பண்ணிவிட்டு அதையே நோண்டுறீங்க. அந்த புள்ளிலும் கூட நோண்டு குழந்தை அதை எடுத்து பார்க்குது. இதெல்லாம் பெரிய தவறு. வாழ்க்கையில் கஷ்டத்தை உணர்ந்து வாழணும். ₹1 சம்பாரித்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு 10 பைசா நிற்கிறது கஷ்டம். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆடம்பர வாழ்க்கை வாழறீங்க. ஆடம்பர வாழ்க்கைன்னா அழகு மீறி ஆடம்பர வாழ்க்கைன்றது அழகு மீறி வாழறீங்க. அதனால் உங்களுக்கு என்ன லாபம்? பிள்ளைகளை கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விளையாட விடும்போது நம்ம பாதுகாப்பாக பார்க்கணும். இன்றைக்கி வண்டி வாகனம் அதிகமாகி போச்சு. வீதியில் புயல் விட்டால் விட அந்த கண்ணு பார்வை இருக்கணும். ஏன்னா அழகு மீறி வண்டி ரொம்ப மெதுவாக போகிறானு, கொஞ்சம் கூட வேகமே கிடையாது, அம்மா மெதுவாக போகணும். அப்படின்னா என்ன புரியுதா? கண்ணு முன்னு தெரியாத விமானத்தில் போகிற மாதிரி பார்க்குறான்னு அர்த்தம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாடு போகிற போக்கை பார்த்தா பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். திரும்பி புழைங்க. வாரத்தில் 3 நாளாவது கீரை புழங்கணும். குழந்தைங்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு கீரை வகை புழங்கணும். அதே போல் ஒரு மூலிகை அதை எடுத்து பசங்களுக்கு சளி பிடிச்சா எந்த மூலிகை போட்டால் சளி அத்துப்படி ஆகிட்டு கல்பூரவள்ளி தவ இருக்குது, முசுங்க இருக்குது, தூதுவளை இருக்குது, இத்தனையும் துளசி இருக்குது, இத்தனையும் சேர்த்து ஒரு கஷாயமாக வச்சு பிள்ளைங்களும் வைத்தினா அந்த நெஞ்சு சளி அத்துப்படி ஆகும். எடுத்துக்கிட்டு ஆசிரியர் தூக்கிட்டு ஓடுறீங்க, அளவு மேலே செலவு பண்ணுறீங்க, நஷ்டம் பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. பயந்து வாழணும்.
உலகத்தில் எல்லாருமே சொல்கிறேன், நல்லா இருக்கணும், இருக்கும் வரை நல்லா இருக்க வேணுமென்றால் திருந்தி வாழ வேண்டும். செல்போனை கையில் பிடிக்காது. செல்போன் கையில் எடுத்தால் பிள்ளைகளும் எடுக்கும். பிள்ளைகளை நல்ல முறையில் அதுக்கு வளர்ப்பு முறை கற்றுக் கொடுத்து, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, பாதுகாப்பு அதிக வேணும்னால் இன்றைய காலம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு அதிகம் வேண்டும். புத்திமதியை சொல்லணும், திருத்தி வாழ வைக்கணும், நாகரிகத்தை பயன்படுத்தணும். சரியில்லாத பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கக்கூடாது. பிள்ளைகள் முன்னால் நம்ம அசிங்கமான வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை பேசினா அந்த பிள்ளைகளும் அதே வார்த்தை பேச ஆரம்பிக்கும். அதனால் ஒழுக்கங்கள் கெடும், நடைமுறைகள் கெடும், வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. பின்னாடி கஷ்டம் ரொம்ப அனுபவிப்பீங்க. ஃபஸ்ட்லேயே எப்படி வளர்க்கணுமோ அதுபோல் முறையோடு வளர்த்தோம்னா அந்த பிள்ளைகள் நல்லாவே இருக்கும், கஷ்டப்பட்டாலும் நல்லாயிருக்கும். இதுதான் நான் சொல்ல வரேன். தப்பாக சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிங்க. நன்றி, வணக்கம்.